வெரி குட் ஈவினிங். இந்த கப்புள் மீட்டுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு சில கப்புள் நம்மளோட இணைந்து இருக்கிறவங்க இன்னும் டுகெதர்னஸ்ல முன்னேறணும். லாஸ்ட் மீட்டிங்லயும் நாங்க டுகெதர்னஸ் பேசணும். டுகெதர்னஸ்ல இன்னைக்கு 2வது முறையாக சில காரியங்களை உங்களோட நாங்க பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இந்த லாக்டவுன் ஆரம்பிச்சதுனால நம்ம வீட்டிலேயே இருந்ததுனால சிலருக்கு இந்த டுகெதர்னஸ் அதிகமாயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நெருக்கமாக பழகிறதுக்கு. ஆனா கூட நம்முடைய இதயத்துல நெருக்கமான ஒரு உறவு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை கேட்போமானால், நான் எவ்வளவு வேணாலும் நான் ஸ்பெண்ட் பண்றேன், அந்த நெருக்கமான உறவு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி ஒரு பெரிய பணக்காரனுக்கு இருந்தது. ஒரு பணம் நெருக்கமான உறவை கொண்டு வர முடியாது. ஒரு விதமான எல்லா விதமான தந்திரமான காரியங்களும் நெருக்கமான உறவை கொண்டு வர முடியாது. ஆனா நெருக்கமான உறவுக்கு சில காரியங்களை நம்ம செய்துதான் ஆகணும். வேத புத்தகத்தின் அடிப்படையில வேத புத்தகத்தின் அடிப்படையில தான் நாங்க ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகளை ஆயத்தப்படுத்துறோம். ஒருவேளை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு போய் விளையாடு பாத்தீங்கன்னா ஸ்விங் இருக்குது, அப்புறம் நிறைய எக்ஸசைஸ் பண்றதுக்கு இருக்குது. ஆனா சீசா, அந்த சீசாவை நீங்க பார்க்கும்போது 2 பேர் அதுல விளையாடுவாங்க. இதுல ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நாங்க இதுல போட்டு வச்சிருக்கிறோம். நீ இமேஜ் பண்ணிக்கல. இப்போ 2 பேர், நானும் வசந்தி ஆண்டியும் விசுவாச அங்கிளும் ஆளுக்கு ஒரு பக்கம் நிற்கிறோம். சோ இந்த சீசா நிச்சயம் தாங்கும், ஆனா தாங்காம போகாது. அந்த சீசாவில ஒருத்தர் கீழே போவாங்க. சோ அந்த டைம்ல ஒருத்தர் மேல இருக்கும் போது மேல இருக்கிறவங்களுக்கு, பெரியவங்களோட சின்ன பிள்ளைகள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சோ எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடியதான். மேல இருக்கிறவங்களுக்கு நான் மேல இருக்கிறேன், சூப்பர் அப்படிமா. சோ கீழே இருக்கிறேன், மேல இருக்கிறேன். கீழையும் மேலையும் ஒருவருக்கொருவர் இணைந்து செயல்படுகிற பொழுதுதான் அந்த கேமுடைய இன்பமான ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. சோ எப்பவும் பார்த்தாலும் மேல இருக்கிறவரு, நான் மேல எப்பவும் இருக்கணும், நான் கீழே உட்கார மாட்டேன், நீதான் எனக்கு எல்லா பாரத்தையும் சுமக்கணும், நீ அமுத்தி கீழே இருந்தாதான் நான் மேல இருக்கணும், ஐ எம் த பாஸ். சோ நான் ஒரு பாஸ் மாதிரி, நான் உயரமா இருக்கணும், எப்பவும் உயரமா தான் இருக்கணும். வாழ்க்கையில எப்பவும் உயரமாவே இருக்கணுங்கிற எண்ணங்கள் நல்ல எண்ணம் தான். ஆனா உயரமா இருந்துட்டு கீழே இருக்கிறவங்களை தாழ்வா பாக்குறோமே, அது சரி கிடையாது. இன்னைக்கு குடும்ப உறவுல டுகெதர்னஸ் உருவாக வேண்டும் என்றால் இந்த சீசாவை நீங்க நினைத்து பாருங்கள். அதுல நான் ஒரு உயர்வாக தான் இருக்க முடியும், நான் தாழ்வாக இருக்க முடியாது என்ற எண்ணம். உதாரணத்துக்கு இன்றைக்கு நாங்க ஒரு முக்கியமான கருத்தை உங்கள் மத்தியிலே நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு பெயர் விடலான்னு யோசிச்சிருக்கேன். உங்ககிட்ட இருக்குங்கிறதுக்காக இல்லை, என்கிட்ட இருக்குங்கிறதுக்காக. நான் மிஸ்டர் பிரைட், இவா மிஸ்ஸஸ் பிரைட். நீங்க பக்கத்துல உள்ள சொல்லுங்க பாக்கலாம், அப்படி சொன்னா கோவம் வந்துடும். எப்படி? மிஸ்டர் மிஸ்ஸஸ், மிஸ்டர் பிரைட், மிஸ்ஸஸ் பிரைட். யாராவது நான் மிஸ்டர் பிரைட், நான் மிஸ்ஸஸ் பிரைட்னு யாராவது நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு அது தெரியாது. பல வேளைகளிலே நம்ம ப்ரௌடா இருக்கிறோம், பிரைடா இருக்கோங்கிறதே அவங்களுக்கு தெரியாம தான் இருக்கும். இது ஒரு ஆட்டிடியூட், ஒரு இது பெருமையான குணம் என்று சொல்லுவாங்க. அவர் ரொம்ப பெருமைக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல 2-3 வசனங்கள் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16-17 உள்ள வசனங்கள்ல ஆண்டவர், அத கடவுள் 6 காரியங்களை வெறுக்கிறேன் என்று சொல்லுகிறார். 6 காரியத்துல முதல்ல சொல்லியிருக்கிறது மேட்டிமையான கண், ஹாட்டி ஐஸ். மேட்டிமையான கண், ஹாட்டி ஐஸ். நான் தான் எல்லாத்துலயும், ஆனா பெருமையான பார்வை, மேட்டிமையான கண் என்று சொல்லப்பட்டிருக்கு. கண் ரொம்ப முக்கியமானது. இந்த கண்ணுல நீங்க ஒவ்வொரு ஆக்ஷன் நீங்க பண்ண சொன்னா அது ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி ஆயிரும். சோகமா இருக்கிற மாதிரி கண்ணை பாத்தீங்கன்னா இப்படி ஆயிரும். சிரிக்கும் போது கண்ணு நல்ல மேல வரும், ஒரு கோபமா வரும்போது கண்ணு இப்படி வரும். இதெல்லாம் உங்க வீட்டுல நடக்கிறது தானே, நான் புதுசா ஒண்ணு சொல்ல. அப்புறம் அழும் பொழுது கண்ணு தானாவே சுருங்கி அழ ஆரம்பிச்சது. ஆனா ஹாட்டி ஐஸ், எனக்குள்ள ஒரு சுய நீதி,
ஐ எம் பெர்ஃபெக்ட், நோ, அவெல்லாம் பெர்ஃபெக்டே கிடையாது. நம்முடைய சம்பாஷணைகள்ல யாராவது ஒருத்தரை உள்ள வச்சு நம்ம பெருமையாய் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஹார்ட்டி ஐஸ், மேட்டிமையான கண். 1 யோவான் 2:16 அதுல பூஸ்டிங், அதாவது நம்மள என்ன இருக்குது, நம்மகிட்ட இருக்கிறவங்க நம்ம செய்தவைகளை பெருமையாக, ஜீவனத்தின் பெருமை, நம்ம லைஃப்ல இருக்கிறத பெருமையாவே பேசிட்டு இருக்கிறது பெருமை. சிலர் அவங்க வீட்டை பத்தியே தான் பெருமையா பேசுவாங்க. எங்க வீட்டுல இது என்ன டிவி, எங்க வீட்டுல எங்க அப்பா டிவி வச்சிருந்தா இருப்பாங்க. அவர் எங்க வீட்டுல இது என்ன வீடு, இட்ஸ் நாட் அ குட், எங்க வீட்டுல நல்ல ஏர் காத்துலாம் ரொம்ப வரும். இப்ப தம்பி ஞானதாஸ் நல்ல தாமிரவரணி ஆத்து கரையில வந்திருக்கிறார். அவரு மெட்ராஸ்க்கு சப்போஸ் மாட்டிட்டாருன்னா எங்க ஊர்ல தண்ணி அப்படி இருக்கும், எங்க ஊர்ல காத்து அப்படி இருக்கும், பச்சை பசேன்னு இருக்கும். இதே பேசிட்டு இருந்தா என்ன ஆகும்? So culture different, background different, taste different, everything different. இன்னைக்கு how do you think about ஜீவனத்தின் பெருமை, எனக்கு இருக்கிறவைகளை குறித்த பெருமை? நல்லா யோசிக்கணும். சிலர் சில வார்த்தைகளை சொன்னத தாழ்வாய் பேசின வார்த்தைகள், குறைவாய் பேசின வார்த்தைகள், மதிப்பீடு கொடுக்காதபடி பேசின வார்த்தைகள், டிஸ்கவுண்ட் பண்ணி பேசின வார்த்தைகள் அவருடைய உள்ளத்துல ஆழமாக பதிந்திருக்கும். ஒரு காலகட்டத்துல எல்லாருமே குறைவா தான் இருந்திருப்பாங்க, தாழ்வாக தான் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த தாழ்வை அற்பமாக எண்ணுகிற எண்ணங்கள் வருமானால் குடும்பத்துல ஒரு உறவுகள் வளருது, டுகெதர்னஸ் வளராது. நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கு. நமக்கு இருக்கிற அந்த மேட்டிமையானதுல ஒரு யாருடைய நேச்சர் என்று வேதம் சொல்லுதுன்னா, பெருமை பிசாசினுடைய நேச்சர். பைபிள்ல சில சில வசனங்கள் ரொம்ப தெளிவா இருக்குது. எசேக்கியேல் 28 முதல் 10 பார்க்கும்போது அங்க தீர்வு பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த தீர்வுல 17 அவர் சொல்லுகிறார், யூ ஆர் brought down to the grace to humble. ஆமா, அவன் கீழே தள்ளப்பட்டக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒருவேளை தீர்வுங்கிறது பிசாசின் காரியத்திற்கும் ஒப்பிடப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது வானத்தில் ஹெவன்ல இருந்து விழுந்தவன் என்று சொல்லப்பட்டிருக்கு, fallen from heaven. அவன் என்ன சொல்லியிருக்கான், அது ஏசாயா 14 12 முதல் உள்ள பாபிலோன் ராஜாவை பற்றி சொல்லி இருக்குது. அந்த பாபிலோன் லூசிபர் என்று அதுல கம்பேர் பண்ணப்பட்டிருக்கிறது. லூசிபர் தள்ளப்பட்டவன். அவன் நான் அவனுடைய ஸ்தானத்துக்கு நான் வரணுங்கிற பெருமையினாலேயே அவன் தள்ளப்பட்டான். அன்னைக்கு ஆதாம் ஏவாளை டெஸ்ட் பண்ணும் பொழுதே அவன் என்ன சொல்றான்னா, நீ தேவர்களை போல மாறிவிடுவா என்று சொல்லுகிறான். பெருமை உறவை உடைத்து விடும். நீ பெருமையா பேசுறதுக்கு இன்னைக்கு மிஸ்டர் பிரைட், மிஸ்ஸஸ் பிரைட், am I Mr. Pride? Am I Mrs. Pride? நான் இன்றைக்கு பெருமையா பேசி, அபத்தமாய் பேசி, ஜீவனத்தின் பெருமையை குறித்து பேசி, ஆணவமாய் பேசி, அற்பமாய் பேசி என் உறவை நான் உடைத்திருக்கிறேனா? நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அழகு, அந்த தீர்வு பற்றி சொல்லும் பொழுது அழகை குறித்து, தன் அழகை குறித்து பெருமை. நோ, எல்லாம் கடவுள் தந்தது. இன்னைக்கு பெருமையான எண்ணங்கள், பெருமையான சிந்தனைகள், ஆணவமான பேச்சு, எல்லாத்துக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும் பாருங்க. உள்ள தொடர்ந்து நம்ம இன்னும் சில காரியங்களை பார்த்து நம்ம ஜெபிக்கலாம். நீ வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை டீப்பா திங்க் பண்ணணும். டெவில் ஹேஸ் ஆல் பவர். இன்னைக்கு உலகம் பிசாசுக்குள் இருக்கிறது. அந்த ஜீவனத்தின் பெருமை நாட் ஃப்ரம் த வேர்ல்ட், நாட் ஃப்ரம் த காட், ஃப்ரம் த வேர்ல்ட் என்று சொல்லப்பட்டிருக்கு 1 யோவான் 2
இது தேவனால் உண்டானதல்ல, ஜீவனத்தின் பெருமை. இன்னைக்கு பெருமையினால் உடைந்த குடும்பங்கள் உண்டு, ஆணவத்தினால் உடைந்த குடும்பங்கள் உண்டு, ஆணவமான பேச்சு பிசாசினால் உண்டு. அது யோசித்து பாருங்க, இன்றைக்கு என்ன என்ன பேசுறதுக்கு இருக்குங்க? கிருபை அவர் தந்ததுங்க. யாரையாவது உடைத்திருந்தோமானால் தொடர்ந்து நம்ம ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கிறதுக்கு ஒரு நேரமா வச்சிருக்கிறார். உங்களுடைய உள்ளம் எப்படி இருப்பு என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். God knows your heart. Naughty thought, he knows. Amen. லூக்கா 18:9 அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமை சொன்னார். இன்றைக்கு நான் ஒரு கேள்வியோடு தொடர்ந்து நான் பேச விரும்புகிறேன். என்னுடைய பொசிஷன், என்னுடைய பொசிஷன், என்னுடைய எல்லா விதமான அழகு, அந்தஸ்து, ஆஸ்தி, செல்வம், புகழ், திறமை, இவைகளை எனக்குள்ளே தந்தவர் கர்த்தர் என்பதை உணராதபடி இதை வைத்துக்கொண்டு நான் தான் இருக்கிறதிலே பெர்ஃபெக்ட் நீதிமான் என்று சுயநீதியை, செல்ஃப் ரைச்சஸ்னஸோட மற்றவங்களை அற்பமா எண்ணுகிறதற்கு இயேசு கிறிஸ்து ஒரு உவமை சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு என்னுடைய ஸ்பௌஸ, என்னுடைய கணவனை, என்னுடைய மனைவிய நான் மதித்து கொண்டிருக்கிறேனா அல்லது அவங்கள டீக்ரேட் பண்ணுகிறேன்னா, ரெஸ்பெக்ட் பண்றேன்னா? நீங்க தான் பதில் சொல்லணும். உங்க உள்ளத்துக்குள்ள உங்களுடைய கணவனையோ மனைவியையோ நீங்கள் எந்த லிஸ்ட்ல வச்சிருக்கிறீங்க? அவங்க கவுண்டிங் லிஸ்ட்ல இருக்கிறாங்களா அல்லது டிஸ்கவுண்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்களா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வைத்திருக்கிறீர்களா அல்லது லாஸ்ட் பிரியாரிட்டி வைத்திருக்கிறீர்களா? இன்றைக்கு வந்திருக்கிற கொஞ்சம் பேரும் உயிர் மீட்சி அடைய வேண்டும் என்று ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். திஸ் இஸ் a time to think about you. உங்க நாவு இன்னைக்கு விருத்த சேதனம் பண்ணணும். தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஓமையை தான் சொல்லி இருக்கிறார். 2 பேர் ஜெபம் பண்ண போனாங்க, ஆயக்காரன், பரிசேயன். இந்த 2 பேரும் ஜெபம் பண்ண போன இடத்துல ஒரு நிகழ்ச்சியை ரொம்ப லகுவா அவருடைய கான்டெக்ட்ல, அவர் எப்பவும் ஜெபாலயத்துல போறதுலதான் அவருடைய கான்டெக்ட், அல்லது சீடர்களோட வயல் நிலங்கள்ல போகும்போது அந்த நிகழ்ச்சியை நீங்க பார்க்கும் பொழுது ஜெபம் பண்ண போனவங்க 2 பேர்ல ஒருத்தன் என்ன சொல்றான்னா, ஒருத்தன் பரிசேயன், ஒரு ஆயக்காரன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் சொல்றான், தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனாலுமே ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஜெபம் நம்ம ரொம்ப பண்றது இல்ல, இப்படி ஒரு ஜெபத்தை நம்ம பண்றது இல்லை. ஆனா அந்த இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல ஒரு ஓமையை சொல்றார் என்றால் அன்றைக்கு நடந்திருக்கிற ஒரு நிகழ்வை வைத்துதான் அவர் எழுதுகிறார். ஆடு மேய்ப்பதை பற்றி எழுதுகிறார். மேய்ப்பன் எப்படி செல்கிறான் என்பது எல்லா கான்டெக்ஸ்டும் அந்த ஜூஸ் கான்டெக்ஸ்ட்ல தான் எழுதுகிறார். இன்னைக்கு மற்றவர்களை போலன்னு கூட விட்டதை விட இந்த ஆயக்காரனை போல, பக்கத்துல இருக்கிறானே இவனை போல, ஊர்ல உள்ள எல்லாரையும் நேசிப்பாங்க, மதிப்பா வச்சிருப்பான். ஆனா வீட்டுல இருக்கிற மனைவியை நேசிக்க மாட்டான். ஊர்ல அவளுக்கு மதிப்பு, அவருக்கு ராஜா மரியாதை, கம்பெனியில போனா. ஆனா வீட்டுல அவ ஒரு நாய் மாதிரி நடத்தப்படுகிறாள். வீட்டுல அவங்க பெரிய பெரிய போஸ்ட்ல இருக்கலாம் மனைவி, ஆனா வீட்டுல அவன் ஒரு பிச்சைக்காரனை போல, ஒரு வேலைக்காரனை போல கேவலமா நடத்தப்படுறான். Repent now. Don't underestimate. Don't look down. இந்த ஆண்டவர் உங்களை என்னை லுக் டவுன் பண்ணா பீஸா போயிடுவோம். தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவருங்கிறது தெரியாம விளையாடிட்டு இருக்கிறோம். ஒரு நரம்ப சுலுக்குனா கை அசைக்க முடியாது.
உங்க கையால டைப் பண்ண முடியாது, வேலை செய்ய முடியாது. This is, please note down this point. கார் ஓட்டிட்டு போனா ஒரு கால் சரியா வேலை செய்யலன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்க முடியாது. கல்ல வச்சு ஆக்சிலேட்டர் கொடுக்க முடியும். யூ நீட் ரைட் லெக். பெருமை பாராட்ட என்னையா இருக்குது? ஒரே ஒரு ஆளுக்கு தான் ஆண்டவர் எதிர்த்து இருக்கிறார். This might be a warning for you. பெருமை உள்ளவர்களுக்கு மட்டும்தான் தேவன் எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்த்து நின்னா நீங்களும் நாளைக்கு சட்டினி. பெருமை சரப்பணி போல இருக்கிறது. ஆணவம், ஆணவமான பேச்சு, கேவலமான பேச்சு, கெட்ட வார்த்தை பேச்சு, கணம் பண்ண பழகி கொள்ளுங்க. நாங்க சின்ன பையனா இருக்கும்போது சண்டை போடும்போது சொல்லுவோம், டேய் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்க. நீ மரியாதை கொடுக்க மாட்டான், அவன் மரியாதை கொடுக்குமா? நீ மிதிப்பா, அவன் மரியாதை கொடுக்கணும். இவர் சீசால மேல உட்கார்ந்துக்கணும், எப்பவும் கீழே உட்காரணும். டுடே யூ கம் டவுன். பெருமை பாராட்டாதங்க. விழுதலுக்கு முன்பானது அழிவுக்கு முன்பானது அகந்தை. அகந்தையான பேச்சு, ஆணவமான பேச்சு, கேவலமான பேச்சு, அற்பமான பேச்சு. இவன் ஒரே ஒரு ஜெபம். இந்த பரிசேயன் தேவனுடைய இரக்கத்தை நாடவில்லை, தேவனிடத்தில் மன்னிப்பை நாடவில்லை. இவன் என்ன பண்றான் பாருங்க, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். God's grace, God's mercy, God's forgiveness. Do you know about God's grace? அவன் தான் அவனை எக்ஸால்ட் பண்ணா, இவன் ஹம்பிள் பண்ணா. Don't exalt your name, exalt God. அந்த பிசாசினுடைய ஆளுகை, பிசாசின் தன்மை, exalt himself. Exaltation, not yourself, not you. Exaltation, உயர்த்தி வைப்பது, மகிமைப்படுத்துவது உங்களை அல்ல, பிசாசின் குணம். Exalt. உயர்த்தினவன் தாழ்த்தப்பட்டான், தாழ்த்தினவன் உயர்த்தப்பட்டான். இந்த ஊமை ஒரு சாதாரண ஊமை கிடையாதுங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் பண்ணணும், ரெண்டாவது ஒருவர் நேசிக்கணும், மூணாவது ஒருவர் கீழ்ப்படியணும். ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ரெஸ்பெக்ட் பண்ணோன்னு, அம்மா நல்லா இருக்கீங்களா, இது கூல கும்பிடு, கொள்ளு உன்னை சும்மா விடக்கூடாது. ரெஸ்பெக்டிங் ஃப்ரம் யுவர் ஹார்ட். இன்னைக்கு மனைவியை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா, பிரதர் இன்னைக்கு மனம் திரும்புங்க. அதுதான் டுகெதர்னஸ். ஆமாவா இல்லையா? ஆமா. கணவனை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா என்ன மன்னிச்சுடுங்கன்னு சொல்லணும். ஹார்ட்டி ஐஸ், மேட்டிமையான கண், அழிந்து போறதுக்கு ஆசீர்வாத தடை. ஆமா. Hit pride before it hits our togetherness. Before it hits our family. Hits our family. Hit pride before it hits our togetherness. Hallelujah. Hallelujah. So நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேட்க போறோம். என்ன கேட்க போறோம்னா, எனக்கு நன்றி உள்ள இதயத்தை தாங்க சாமி, நன்றி உள்ள இதயத்தை தாங்க சாமி. இன்னைக்கு எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறீங்களே, அதுக்கு நன்றி சொல்லு. என் மனைவிட்ட நிறைய குறை இருக்குது, என் கணவன்கிட்ட நிறைய குறை இருக்குது. நீங்க என் குறையோட தான் என்ன ஏற்றுக்கொண்டீங்க சாமி. நீங்க குறைய, நான் என்கிட்ட இருந்த குறையதான் நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. தன்னை நீதிமான் என்று எண்ணினவன் நீதிமானாகவில்லை, தாழ்த்தினவன் நீதிமானாக்கப்பட்டான். Humble yourself. Humble yourself. So
எக்ஸ்பெக்ட் பண்றது ரெஸ்பெக்ட். What do you expect? Respect. When you humble, you never stumble. ஹாப்பியா இருக்கு. எத்தனை பேர் இன்னைக்கு கையை இருத்தி பிடிக்க போறீங்க? சும்மா அப்படியே மேட்ச் விட்டு ஹாய் ஹாய், எல்லாமே ஹை ஹை ஹாய் ஃப்ரெண்ட். அதே மாதிரிதான் குடும்ப வாழ்க்கையும் ஹை தான் இருக்கு. கையை இருத்தி பிடியா, கையை பிடி, ஹை பண்ணாத. கம் டு ஹை. ஹை சாய் ஹை ஜிஹெச் சாருங்கய்யா. ஜிஹெச்னா ஜிஹெச் கிட்டீங்க, அது சொல்லல. ஜி ஹை ஹை. இப்ப ஹஸ்பண்டுக்கும் ஹை, நீ போறியா? அன்னைக்கு வீட்டு முன்னாடிதான் நிறைய நடக்குது. போன வாரம் இங்க ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. ஒருத்தன் வந்தான், கத்துறான் கிடந்து, உன் தங்கச்சி எனக்கு வேண்டாடா, வேண்டாம். ஏய் எதுக்குடா? அப்பப்போ நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு வேண்டாம் கேட்டா நான் விளையாட்டுக்கு சொன்னேன். மேரேஜ் உறவு இல்லையா என் விளையாட்டுக்கு? அவன் சொல்றான், உன் தங்கச்சி எனக்கு வேண்டவே வேண்டாம். இந்த விளையாட்டு கூட பேச்சு பேசுனா மன்னிப்பு கேட்கணும். விளையாட்டு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் உன்ன இந்த வேணாம், ஜோக்கிங் பிளேஸ் மேரேஜ் கிடையாதுங்க. கேர்ஃபுல்லான வார்த்தைகள் பேசணும். உன்னை விட்டுட்டா நான் எப்படி இருக்க முடியும்? அந்த விட்டுட்டாங்கிற வார்த்தைக்கு நீங்க மன்னிப்பு கேட்கணும். உன்னை தள்ளிட்டாங்கிற வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்கணும். நீ எனக்கு வேண்டான்னு சொன்னதுக்கு நீ கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். ரிப்பன்ட் டுடே. ஆண்டோடைய வார்த்தைக்கு யாரும் தப்பி போக முடியாதுங்க. இன்னைக்கு திஸ் இஸ் வேர்ட் ஆஃப் காட். அதே மாதிரிதான் பிள்ளை வளரும், மறந்துடாதங்க. இன்னைக்கு ஆவியானவர் யாரோட பேசுறாரு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். Be thankful. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எபிரேயர் 4:13. So God knows everything. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை எல்லாம் bless பண்ண போறார். ஹல்லேலூயா. நம்மளை எல்லாம் இன்னைக்கு இணைத்து இறுக்கி எப்படி கட்டணும்? நம்ம கயிறு எப்படி கட்டணும்? சுருக்காங்க எண்ணி கட்டாதங்க. அப்பப்ப வேணுங்கிற நேரம் அவுத்துக்கிட்டு வேண்டாங்கிற நேரம் கட்டிக்கிட்டு, நோ, சுருக்காங்க எண்ணி வேண்டாம், இறுக்கி கட்டி. Togetherness. Bind us together. This night is going to be a blessed night to you. I believe. நீங்க நம்புறீங்களா? கொஞ்சமா தலையாட்டுங்களா, பாக்குறேன்னா தலையாட்டுங்களா. ஐயா, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறாரு. இன்னைக்கு பிளஸட் ஃபேமிலி. கண்கள் மூடி ஜெபி. தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலனுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை கிருபை பொருந்திய வார்த்தையை தாருங்க. கணவன் மனைவியாய் அமர்ந்திருந்தால் கரங்களை பிடித்து, சாரி, நான் உங்களை நான் மதிக்காமலே தான் இருந்தேன், மதித்தது போல் நான் நடந்தேன். டுடே ஐ ரெஸ்பெக்ட் யூ, ஐ லவ் யூ, ஐ சப்மிட். நான் கீழ்ப்படுகிறேன், நான் கீழ்ப்படுகிறேன், நான் அன்பு கூறுகிறேன், நான் மதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவரோடு நம்மை இணைத்துக் கொள்ளும், அவரோடு நம்முடைய போஜனம் பண்ணும் ஐக்கியத்தை ஏற்படுத்துகிறார். இன்றைக்கு நமக்குடைய ஐக்கியம்
இயேசு கிறிஸ்துவினால் ஏற்பட்ட ஐக்கியம், அவராலே மாற்றப்பட்ட வாழ்க்கையிலே நமக்கு ஏற்பட்ட தோல்வி, பயம், சந்தேகம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு எனக்கு உம்மோடு நான் உங்களுடைய பிள்ளையாய் வாழ அர்ப்பணிக்கிறேன் என்று நம்மை அர்ப்பணிப்போம். குடும்ப வாழ்க்கையின் உறவுக்காக நீங்கள் போராடி ஜெபியுங்கள். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள போராடி ஜெபியுங்கள், அர்ப்பணிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, மெய்யாகவே நீர் எங்கள் மத்தியில இடைப்பட்டு எங்கள் உறவை நாங்கள் வலுப்படுத்திக் கொள்ள, டுகெதர்னஸ் நாங்க ஸ்ட்ராங் ஆக்கி கொள்ள, பெருமையின் எண்ணங்கள், ஆணவமான எண்ணங்கள், ஹாட்டி ஆய் ஆண்டவரே, ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றையும் நீர் விரும்பாத தேவன் ஆண்டவரே. எங்களை நீர் விரும்புகிறீர். எங்களுடைய இருக்கிற நிலையிலே நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளும். குறைவுள்ள எங்களுடைய வாழ்வை நிறைவாக்கும் ஆண்டவரே. உறவிலே குறைந்த நிலையிலே இருக்கிற எங்களை நிறைவாக்கும். இணைந்து வாழ உமக்கு நாங்கள் எப்பொழுதும் நன்றி உள்ள இதயத்தோடு, be thankful, not proud, நன்றியுள்ள இதயத்தினாலே நிரப்ப கோபம், எரிச்சல், பொறாமை, வன்மை எல்லாம் எங்களை விட்டு அகலட்டும். ஆசீர்வதி. குடும்பங்கள் இணைக்கப்படுவது உம்மாலே ஏற்படுத்தப்பட்டது. இதை காத்துக்கொள்ள கிருபை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.